ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு வழக்கம் போல் நாட்கள் கடந்துக்கிட்டே போகுது. சீக்கிரம் வந்துருச்சு. செப்டம்பர் 1, 2 வரப்போகுது. நாளைக்கு ஒரு நாள் தான் ஊடலை. 2ஆம் தேதி 3ஆம் தேதி என்ன ரிசல்ட்டுன்றது தெரிஞ்சிடும். இப்போ நிறைய அரசியல் பற்றி பேசுகிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு புரியாது. எத்தனையோ பேர் இதில் இருக்காங்க. ஆனால் அதில் அரசியல் ஆழ்ந்த அரசியல் மூழ்கி இருக்கவங்களுக்கு தான் அதிகபட்சமாக அது என்ன ஏதுன்றது இந்த பாலிடிக்ஸில் தெரியும். என்னை பொறுத்த மட்டும் மேக்ஸிமம் அரசியலில் இன்ட்ரெஸ்ட்டு காட்ட மாட்டேன். அதனால் யார் என்ன பாலிடிக்ஸ் பண்ணாலும் நான் அக்செப்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்மளுக்கு தடங்களாக இருக்க ஒரு சிலர் தெரியும். அவங்க இதில் இருக்காங்கன்றது தெரியும். அதனால் ஸோ இது இப்படி பண்ணுறவங்களுக்கு அவங்களே ஏதோ உள்ளே பண்ணிக்கிறாங்க. ஒரு சூச்சம் பண்ணிக்கிறாங்க. அது நம்மளுக்கு புரியாது, தெரியாது. அது உண்மையாக பொய்யா நம்மளுக்கு ஆராய முடியாது. ஏன்னா நம்ம இருக்க இடம் அப்படி. ஸோ இன்னி ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதி தான் வந்துருச்சு இந்த நாள். கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். முக்கியமாக நாம் எல்லோரும் மைவித்திரி நண்பர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. என்ன நியூஸ் வரும், என்ன மாதிரியான இது வரும் அப்படின்றத. உண்மையிலே அப்படி வந்துச்சுன்னா நல்ல நியூஸாக வரட்டும். எம்டி சார் சீக்கிரம் வெளியே வந்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ நாளன்னைக்கு ஞாயிறு, திங்கட்கிழமை, செவ்வாய் வருது. 2, 3 செவ்வாய் வருது. இந்த 2 நாளுக்குள்ளே கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை முருகன் அருளால் செவ்வாய்க்கிழமைக்குள்ளே வந்துடும். எம்டி சார் வெளியே நல்ல நியூஸாக சொல்லுவார்னு நம்பிக்கை இருக்கும். ஸோ வெளியே வந்த பிறகு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் கண்டிப்பாக இந்த நாள் யாருமே மறக்க மாட்டாங்க. ஏன்னா மித்த நாளை விட இந்த கண்டிப்பாக வந்துடுவார்னு கொஞ்சம் உறுதியாக சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஏது நடக்குன்றது நம்மளுக்கு கடவுளுக்கு தான் தெரியும். அப்படி அந்தளவுக்கு பயப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ லஞ்சம் ஒழிப்பு இது எல்லாமே கேட்டு இந்த இதில் கொஞ்ச நாளில் மனு கொடுக்குறது. ஸோ போலீஸு கம்ப்ளைண்ட்டு எல்லாமே கேட்டு ஒரு போர் அடிக்கிற காட்டில் மனசு கஷ்டப்பட்ட நம்மளுக்கு கண்டிப்பாக எம்டி சார் வெளியே ஆறுதலான அவருக்கும் சரி நம்மளுக்கும் சரி மன நிம்மதியான ஒரு சில விஷயங்கள் நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு கூடிய சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. போட்ட அமௌண்ட்டு வந்துடும் அப்படின்னு எல்லோரும் இவ்வளோ தூரம் இவ்வளோ பொறுமையாக இருந்திருக்கோம் நம்பிக்கையாக. கண்டிப்பாக நாளைக்கு நாளன்னைக்கு 2 நாளைக்கு ஏமாற்றம் இல்லாமல் நம்மளுக்கு கேட்ட நியூஸ் கேட்ட மாதிரியே இருந்துச்சு. வெளியே வந்துட்டாருன்னா உண்மையிலே அதோட சந்தோஷம் வேறு எதுவும் கிடையாது. சீரியஸாக ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதுவே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா எப்படா வருவாங்க, எப்படாலாம் கஷ்டம் தீரும், எப்படா இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். எல்லாருமே அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல செய்தியாக எம்டி சார் வெளியே வந்துடுவார் அப்படின்ற ஒரு செய்தி மட்டும் வந்தாலே போதும். அதுவே நம்மளுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை, அடுத்த கட்ட மூமெண்ட்டுக்கு நம்ம போய்க்கிட்டே இருக்கலாம். அடுத்து நம்மளுக்கு வெற்றியை தரும் அப்படின்ற மாதிரி நம்மளோட தொடக்கத்தை கொண்டு வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வேறு ஏதாவது தகவல் கிடைச்சாலும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.